உடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபத்தோடு அமர்ந்திருங்க. கேட்குற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. இன்றைக்கி நம்ம வேதத்தில் பார்க்குறப்போ ஆண்டவர் அநேக 2 முறை பொதுவாக எடுத்துக்கிட்டால் ஆபிரகாமேன்னு சொல்கிறாங்க. சரி, ஆபிரகாமை ஒரு தடவை தான் அழைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மோசையை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் சாமுவேலை கூப்பிட்டாங்க, அப்புறம் இப்படி சிலரெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆண்டவர் 2 தரம் 1 தரம் இப்படி அழைச்சிருக்கிறாங்க. அதே போல் நம்மளையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழைச்சிருக்கிறாங்க. சரியா, நம்ம அழைக்கப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம், நாமளாக வரல இல்லையா? அதை நம்முடைய மனசில் வச்சுக்கிடணும். நாமும் அழைக்கப்பட்டு தான் வந்திருக்கிறோம். இப்போ அதே நேரத்தில் அவங்கள ஆண்டவர் எதற்காக அழைத்தாங்க, அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க இல்லையா, அதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறப்ப ஆண்டவர் என்னையும் அழைச்சிருக்கிறாங்க, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானித்துக்கிடணும். சும்மா நல்லா இருந்தது நல்லா இல்லை அப்படிங்கிற தீர்மானம் வேண்டாம். சரியா? வசனத்தை கேட்குறப்போ அழைக்கப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க, எதற்காக அழைச்சாங்க என்ன அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு, ஆண்டவர் என்னையும் அழைச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் உங்களையும் அழைச்சிருக்காங்க, என்னையும் அழைச்சிருக்கிறாங்க. அப்போ என்னை கொண்டு ஆண்டவருடைய ஒரு நோக்கம் இருந்தது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டு வராங்க. அது மாதிரி உங்களை கொண்டும் ஆண்டவருடைய ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? ஆண்டவர் எதற்காக என்னை அழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அழைப்பை இதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அப்படி சப்போஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு ஒரு இந்த உணர்வு இருக்குமானால் இல்லையா, நீங்கள் யாரும் அப்படி செய்யலைன்னு நான் சொல்லலை. அப்படி சப்போஸ் உங்களுக்குள்ளே ஆவியானவர் என்ன செய்யலாம், நீ அழைச்சதை நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யணும், அதை திருத்தி கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம முதலாவது சாமுவேலை குறித்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே நம்ம பார்க்குறோம், சாமுவேலை அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இப்போ பொதுவாக இன்றைக்கி பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அது நல்லது இல்லையா? ஆனாலும் அந்நாளுக்கு அன்றைக்கு கற்பத்தை ஆண்டவர் அடைச்சிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு அந்நாளும் எல்கானாவும் தெரிஞ்சுக்கிடலை. ஆனாலும் அப்படி இருந்தும் அவங்க தேவாலயத்தில் தேவனை தொழுது கொள்ள வருகிறதுல எந்த குறைமையும் வைக்கலை. வருஷம் அவங்க வந்து பலி செலுத்திட்டு தான் போவாங்க. அதனால் ஆண்டவர் ஏன் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு நாள் அந்நாள் அதை தெரிந்து கொண்டாங்க. ஆண்டவர் என்னுடைய கற்பத்தை எதனால் அடைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அந்நாள் தெரிந்து கொண்டாங்க. என்ன தெரிந்து கொண்டாங்க? சகோதரிகளுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சகோதரிகள் கூட்டத்தில் நிறைய கேட்டிருப்பாங்க அந்நாளை பற்றி. சகோதரர்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எதுக்கு அந்நாள் அதை எப்போ தெரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எதற்காக அடைச்சார் அப்படிங்கிறத எப்போ தெரிந்து கொண்டாங்க? சரி, இன்னும் கூட எதற்காக அடைச்சார் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டாங்க. எதற்காக ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டாங்க. கொஞ்சம் யாரு கேட்காது, மைக்கு கொடுக்க சொல்லுவோமா? சரி, என்னன்னு சொல்லுங்க. சரி, அன்றைக்கு
இஸ்ரவேலில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்? ஒன்னாவது 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. சரி, இல்லை. அப்புறங்க ஆண்டவருடைய தரிசனம் இல்லாமல் இருந்தது. தேவனுடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. அது கிடைக்கல. இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும் இல்லையா? நம்ம கையில் எத்தனை வேதாகமும் இருக்கோ அத்தனை மொழிபெயர்ப்புலேயே நம்ம வச்சிருக்கிறோம். அது மாதிரி தாராளமாக தேவனுடைய வார்த்தை கிடைக்குது. ஆனால் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. அது மாதிரி எந்த தரிசனமும் கிடைக்கல. எதனால? சரி, எதனால அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? பினகாசும் சரியில்லை. சரி, அவங்க சரியில்லை, பொதுவாக சொல்லிடுவோம். சரியா? அவங்க சரியில்லை. அவருடைய தகப்பனாரும் அதை என்ன செய்யலை, சரியாக வளர்க்கலை. சரியா? இன்றைக்கெல்லாம் பாருங்க, பையன்கள் சரியில்லை அப்படின்னா அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரியா? மாமனார் மாமியார் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகள் சரியில்லைன்னா அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ நம்ம இப்படி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ இங்கே பார்க்குறப்ப அவங்க ஏலி பிள்ளைகளை கண்டிக்கலை, கண்டிப்பாக வளர்த்தலை. அவங்களுடைய பிள்ளைகளும் அங்கே தேவாலயத்தில் துணிகரமாக நடந்து கொண்டாங்க. தேவனை தொழுது கொள்ள வருகிற இடத்துல துணிகரமாக நடந்து கொண்டாங்க. பலி செலுத்துகிற இடத்துல துணிகரமாக நடந்து கொண்டாங்க. அப்போ அதனால் அங்கே தேவனுடைய வசனம் கிடைக்கல, தேவனுடைய தரிசனமும் அங்கே கிடைக்கல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இனி ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை இருந்தது. ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை இருந்தது. அப்போ தேவனுடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கணும். தேவன் அவனோடு பேசும்படியாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஒரு மனுஷன் தேவையாக இருந்தது. அந்த தேவையை உணர்ந்து தான் அன்னாள் ஜெபித்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுங்க. பாருங்க, நம்ம குழந்தை கொடுங்க தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன சொல்லி கேட்குறாங்க, எனக்கு பொண்ணு வேணும், பையன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாறாதான் பிறக்குது. சரியா? கேட்குற மாதிரியெல்லாம் பிறக்கிறது இல்லை. ஆனால் அன்றைக்கு அன்னாள் என்ன செஞ்சாங்க, உறுதியோடு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுங்க. ஆனால் நான் என்ன செஞ்சிடறேன், உமக்கே கொடுத்து தர்றேன். பாருங்க எவ்வளவு தியாகம். ஏன்னா தேவை இருந்தது. ஒரு நல்ல தீர்க்கதரிசி வேணும், நல்ல ஒரு ஆசாரியன் வேணும், ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல நியாயாதிபதி வேணும். அதனால அவனுடைய தேவைகள் இருந்ததுனால அந்த தேவைகளை அறிந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க, ஆனால் அவனை நான் உமக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டாங்க. கேட்டு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாங்க. அது வளர்கிற வரைக்கும் அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரல. அளந்து கொஞ்சம் குழந்தை பெருசான உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனை தொழுகும்படியாக வந்தாங்க. அப்போ அவனுக்கு சாமுவேல்னு பேர் வச்சாங்க. நான் தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சாமுவேல் என்று பேர் வச்சாங்க. சாமுவேலை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஏலிட்ட கொடுத்தாங்க. ஏலிக்கு ஒரு ஞாபகப்படுத்தினாங்க, ஐயா அன்றைக்கு நான் மன கிளேசத்தோடு ஜெபித்த அந்த பெண்மணி நான் தான். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு கொடுத்தாங்க. என்னுடைய பொருத்தனையை
நிறைவேற்ற முடியாத கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் விட்டுட்டு போனாங்க. சாமுவேல் தேவனுக்கும் ஏலிக்கும் பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவாலயத்தில் ஒரு சிறு பையனாக இருக்கும் பொழுது தேவன் அவரை என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு. அவர் எந்திரிச்சு ஏலிட்ட போகிறாரு. ஏலி சொன்னாங்க, ஐயா நான் உன்னைய கூப்பிடல அப்படின்னு, நீ போய் படுத்துக்கோ. மறுபடியும் போட்டாங்க. சரி, எத்தனை முறை ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டாங்க? கையை காட்டுங்க. 3. சரி, 3. 4ன்னு யாருன்னு சொல்றதுக்கு இல்லையா? சரி, கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதான் அப்படி ஒவ்வொரு சாமியும் எத்தனை தடவை கூப்பிட்டாங்கன்னு தான் கேட்டேன். 4 முறை கூப்பிட்டாங்க. சரியா? முதல்ல 3 முறை கூப்பிட்டாங்க. அது போய் எலி போய் கேட்டார், இப்போ படுத்துக்கிட்டார். 4வது முறை கூப்பிட்றப்ப தான் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 10வது வசனத்தை வாசிங்க. சொல்லும் அழியேன் கேட்கிறேன் இல்லையா? அப்போ அழைக்கிற ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன். நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் சொல்கிறத நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம கூட ஆண்டவர் சொல்கிறத என்ன செய்யணும், செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. சரி, அடுத்து ஒருத்தர் கூப்பிடுறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இப்போ இங்கேயும் மோசே ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டாங்க. மோசேனுடைய மாமனுடைய ஆடுகளை அவர் என்ன செஞ்சிட்டாங்க, தேவ பருவத வரைக்கும் ஓட்டி கொண்டு அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசேனுடைய மாமா பேர் தெரியுமா? எத்ரோ இல்லையா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, எத்ரோவுடைய ஆடுகளை மோசே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மோசே எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சாங்க? சாமுவேலை தேவனுடைய நியாயாதிபதியாகவும், தேவனுடைய தரிசனத்தை கேட்கும்படியாகவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, சாமுவேலை அழைச்சாங்க. அப்போ சாமுவேல் என்ன செஞ்சாங்க, ஒரு நியாயாதிபதியாக இருந்து நியாயம் விசாரித்தாங்க. அது மாதிரி தேவன் சாமுவேலுக்கு தரிசனமானாங்க, தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாங்க, ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னார். அவர் அழைச்ச நோக்கத்தை சாமுவேல் நிறைவேற்றினார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அழைச்ச நோக்கத்தை சாமுவேல் நிறைவேற்றினார். சரி, இங்கே ஆண்டவர் மோசே எதுக்காக அழைச்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக, அவங்களை மீட்டு கானானில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவர் அழைச்சாங்க. சரியா? பாருங்க, அவங்க எப்போ தெரிஞ்சு கொண்டாங்க, அந்த குழந்தையா இருக்கிறப்பவே ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க மோசைய. அதனால தான் எல்லாரும் கொண்டு போய் நைல் நதியில் ஆம்பளை பிள்ளைன்னா போட்டாங்க. இந்த அம்மா ரொம்ப அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, 3 மாதம் வீட்டிலே ஒழிச்சு வச்சு வளர்த்தாங்க. அதுக்கு மேலே வளர்க்க முடியல. சரி, அப்படி கொண்டு போடலை, போட்டால் இறந்து போயிடுவான், தேவனுடைய நோக்கம் நிறைவேறாது. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாணல் பெட்டி செஞ்சு கீழ் பூசி அதில் வச்சு மிதக்க விட்டுட்டாங்க. இப்போ அந்த சமயம்தான் அங்கே ராஜாவுடைய மகள் ராணி வர, அதை குழந்தைய அந்த நாணல் பெட்டின்ற அழகை பார்த்து, சரி அதை போய் என்னென்னு பாருங்க அப்படிங்கிறப்ப தான் உள்ளே திறந்து பார்த்தா ஒரு அழகான குழந்தை.
இப்போ அதை சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, எனக்காக வளர்க்கணும் அப்படின்ட்டு வளர்த்து அரண்மனைக்கு போய் அரண்மனையில் அங்கே இருக்கிறப்போ மோசே நினச்சாங்க, என்னை கொண்டு தான் என்ன செய்ய முடியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியும், நான் தான் மீட்க முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் என்னைய அரண்மனையில் வளர்த்துருக்குறாங்க. எனக்கு சகல கலைகளும் தெரியும், யுத்தங்களும் பண்ண தெரியும் இல்லையா, அதனால் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முயற்சி அவருக்கு தோல்வி ஆகிப்போச்சு. சரியா, ஒரு எகிப்தினை வெட்டி கொண்டுட்டான். அடுத்து எப்ரேயன் என்ன சொல்கிறான், நீ அவனை செஞ்ச மாதிரி என்னையும் செய்யலான்னு பார்க்குறியா, அது நடக்காது அப்படின்னா. உடனே இது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு அவன் சுற்றிலும் அங்கேயும் பார்த்துட்டு தான் புதைச்சி வச்சான். அதனால அது தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஓடி போய் எத்ரோக்கிட்ட போய் சேர்ந்து அங்கே ஆடுகளை மேய்ச்சான். இப்போ அது தோல்வி ஆகி போச்சு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது தோல்வி தான் இல்லையா, நம்முடைய முயற்சிங்கிறது தோல்வி. ஆனால் ஆண்டவருடைய சித்தம், என்னை குறித்து ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் இந்த பாட்டை தேடி நான் பாடும்படியாக சொன்னேன். ஏன்னா தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்குறப்போ நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சரி, அப்போ இன்றைக்கி மோசே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக தெரிந்து கொண்டாங்க. ஆனால் இங்கே அவர் தன்னால் தான் நடக்கும் அப்படின்னு நினச்சதுனால எப்போ உன்னுடைய சுய முயற்சி ஒன்றும் இல்லை, நீ ஓடிப்போ. அப்புறம் அங்கே ஆடு மேய்க்கிற இடத்துல தரிசனம் ஆகிறாங்க. உட்செடி எரியுது, ஆனால் அது கருகலை. இவருக்கு ஒரு ஆச்சரியமாகி போச்சு, என்னடா இது எரிஞ்சால் அது கருகி கரியாகும், ஆனால் இது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போய் பார்க்க போகிறப்ப தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடா முச்செடி நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆச்சரியம். அதனால் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு மோசே, அவன் இதோ அடியேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன். சாமுவேலும் அதான் சொல்லாங்க, சொல்லும் அடியேன் கேட்குறேன், அடியேன் கேட்குறேன், இதோ அடியேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன். இப்போ நீ பார்வோனிடத்தில் போ அப்படின்றாங்க, அது முடியுமாங்க? அங்கேருந்து தான் கொலை செஞ்சு தப்பி ஓடி வந்தார். திருப்பி அவர்கிட்ட போனால் என்ன செய்வாங்க? முடியுமா? அது நம்மளை மாதிரி தான் அவரும் நினச்சாரு எப்படி போகிறது அப்படின்னு. அதுக்கு தான் சொன்னார், எனக்கு பேச தெரியாது, அப்புறம் எனக்கு திக்குவாயு, எனக்கு மந்தனாவு, இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தாரு, சாக்கு சொல்லி பார்த்தாரு. கூட நம்ம கூட தான் ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? சடின்னு போக மாட்டோம். எனக்கு தெரியாது, பேச தெரியாது, திக்கு ஆகி மண்டனாவு இல்லையா, அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீ போ, நான் அவன் கூட இருக்கேன். அதுக்கு சில அடையாளங்களையும் காண்பிக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, சரி நான் உன்னுடைய சகோதரன் நல்லா பேசுவான்ல, அவனும் அவன் கூட அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. அப்போ சரின்னாரு. இப்போ ஆரோனை கண்ட உடனே மோசனுடைய இருதயம் அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. சரி, அப்போ கூட என்ன செய்கிறாங்க, போக தயங்குறாங்க. அப்போ தான் அற்புதங்களை கோலப்போடு பாம்பாகும். அப்போ கொஞ்சம் நம்பிக்கை ஆயிடுச்சு, சரி போகலாம் அப்படின்ட்டு போனாங்க. இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நம்மளை என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். ஆனால் அவருடைய அழைப்புக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்.
போ அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். வான்னு சொன்னால் வந்துடணும். இதை செய்யனா செஞ்சிடணும். சரியா? அப்போ இவங்க 2 பேருமே அடியேன் கேட்கிறேன், அடியேன் செய்கிறேன். சரி, அடுத்தது இன்னொரு அழைப்பு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. சரி, 22:1. சரி, இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சொன்னாங்க அப்படின்னா, 25 வருஷம் கழித்து ஒரு ஆண்மகன் பிறக்குது. ஆண்டவருக்கு முன்னாடியே நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் மகன் பிறந்து வளர்ந்து வருகிற சமயத்தில் நீ அவனை மோரியா மலையில் எனக்கு பலியிடு. சரியா? நம்ம என்ன, நானா செய்யவே மாட்டேன். நீங்கள் செய்வீங்களா? உங்களுக்கு பிரியமானதையே கொடுக்க மாட்டீங்க, மகனை கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஆனால் அது ரொம்ப எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஒரு சாதாரணமாக குழந்தையா இருந்தாலும் சரி கொடுத்துட்டு இன்னொன்று பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? 100 வயசுல சரீரம் செத்து போன நிலைமையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மகன், ஒரு மகிழ்ச்சி. சரியா? அந்த மகனை கொடுத்துட்டா நீ அடுத்து என்ன இல்லை? குழந்தை இல்லை. எப்படி ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்? ஆண்டவர் என்னைய அன்னைக்கு கூப்பிட்டாங்களே 25 வருஷத்துக்கு முன்னாடி, 75 வயசுல ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அனுப்புனாங்களே, அன்னைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு வந்தேன். ஆனால் அது நிறைவேற 25 வருஷம் ஆச்சு. அப்பா இப்போதான் கொஞ்சம் சந்தோஷம், இப்போதான் மகிழ்ச்சி. ஆனால் இந்த நிலைமையில அதையும் நீ பலி செலுத்து, கொடுனா கூட கொடுத்துருவாங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, நீ பலி செலுத்து அப்படின்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆனால் ஆபிரகாம் செய்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். செய்கிறேன், ஆண்டவர் சொன்ன உடனே செய்கிறேன், செய்தார் இல்லையா? அதிகாலையில் எழுந்தார், ஆயத்தமானார், தன்னுடைய மகனை ஈசாக்கை கூப்பிட்டுக்கிட்டாரு, வேலைக்காரர்களை கூப்பிட்டுக்கிட்டாரு, வலிக்கு கட்டை நெருப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டாரு, போகிறார். மோரியா அந்த மலையை பார்த்த உடனே கொஞ்சம் தூரத்தில் வேலைக்காரங்களை நிறுத்திட்டு அவன் மேலே கட்டையை வச்சு அவங்க கையிலேயே நெருப்பையும் கொடுத்து நீ சமந்துக்கிட்டு வா. சரி, அவன் வழியில் போகிறான். போன உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம், எப்படி நகோமியோட கூட நூத்தும் போர்வ பேர் என்ன போர்வலா ஒருபாலும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் ரூத்துக்கு ஒரு தரிசனம் ஆச்சு. ஐயோ இவங்களை போய் என்ன செய்ய முடியும், அந்நிய தேசத்து பெண்களை கொண்டு போய் வச்சோன்னா எல்லாரும் என்ன செய்வாங்களே, ஒதுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரூத்துக்கு ஒரு தரிசனம், சரி நகோமிக்கு வந்தது. உடனே அவங்க வழியில் தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் போங்க அப்படின்னு. அதே போல் ஈசாக்குக்கு வழியில் ஒரு தரிசனம் வந்தது. என்னடா அது, வழி செலுத்த போகிறாங்க, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் ஆடு இல்லையே. சரி, உடனே அப்பாட்ட கேட்குறாங்க. அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? அது வாசிக்கிறப்ப நம்ம உள்ளமே உடஞ்சி போகுது. ஆனால் ஆபிரகாமுடைய உள்ளம் நொறுங்கி இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் கேட்குறாங்க, நான் செய்கிறேன், ஆண்டவர் கேட்குறாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், அதை செய்கிறதுக்காக போனார். ஆனால் ஆண்டவர் அதை தடுத்தாங்க. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. சரி,
அப்போ இங்கே நம்ம ஆபிரகாம் அவர் என்ன செஞ்ச கேட்டாங்க, சாமுவேல், மோசே. அதே மாதிரி இங்கே இவர் என்ன செய்கிறாங்க, செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செயல்பட்டதை பார்க்கிறோம். அடுத்து நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இங்கே சவுலை பற்றி நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக, கட்டி ஜெயிலில் போடும்படியாக அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு தான் போகிறான். ஆனால் ஆண்டவர் வழியில் சந்திக்கிறாங்க. இப்போ சவுலே சவுலேன்னு கூப்பிடுறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கூட சில சமயத்தில் கூப்பிடுற சத்தம் கேட்டால் யாரோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்கிடுவோம். அப்போ நீ யார் அப்படின்றாங்க. நீ துன்பப்படுத்துகிற நசரனாகிய இயேசு நானே. அப்போ உடனே என்ன கேட்குறாரு, அப்படி உடனே என்ன கேட்குறாரு தெரியுமா? சொல்லுங்களேன். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்போ கூப்பிட்ட உடனே தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன். நம்மளையும் ஆண்டவரை கூப்பிட்டுருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, அதை நான் என்ன செய்யணும். அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நாம சில சித்தங்களை என்ன செய்யக்கூடாது, நம்மளை உருவாக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்ன? சரி, மூன்றாவது என்ன பார்க்கிறோம், இந்த அழைப்பு குறித்து பார்க்கிறப்ப அடியேன் செல்கிறேன் இல்லையா? முதல்ல கேட்கிறேன், செய்கிறேன், இது செல்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 46:12. 22:12. இல்லை 46:12. நான் தப்பாக வாசிக்கிறீங்களே. ஆதியாகமம் 46:12 யாராச்சும் வாசிங்க. இல்லை, இது இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனம் வராங்க இல்லையா, அது எதில் வருது? ரெண்டா? சரி வாசிங்க. அந்த இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். இங்கே எந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்று இரவிலே. நீங்கள் 45 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை, சரி, அது அந்த கடைசி வசனத்தை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அது எந்த எப்போ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யோசேப்பு எகிப்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரர்கள் சாப்பாட்டுக்கு வாங்கிறதுக்காக போயிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, வெளிப்படுத்திட்டாங்க. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்திட்டாங்க சகோதரர்களுக்கு. அப்புறம் அப்பா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டால் உயிரோடு இருக்கிறாங்க. சரி, அப்பா கூட்டிகிட்டு போகிறதுக்காக எகிப்திலிருந்து ரதம் அந்த எல்லாமே அனுப்பி அப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் அனுப்பி என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அந்த சமயத்தில்
தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த சம்பவத்தை பார்க்குறோம். பாருங்க, 46:1 வாசிங்க. பாருங்க, இஸ்ரவேல் தனக்குண்ட எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டாங்க. எங்கே போகிறதுக்கு? எகிப்துக்கு போகிறதுக்கு, இல்லையா? எகிப்து போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஆனாலும் இது ஆண்டவருடைய சித்தமா? நீங்கள் இதை கொஞ்சம் கவனிக்கணும், இல்லையா? நமக்கு எல்லாமே தெரிஞ்ச பகுதி தான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாத ஒன்று சொல்லலை. ஆனாலும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு நான் எகிப்துக்கு போகிறதுக்கு ஆண்டவருடைய சித்தமா? இல்லையா? நம்ம ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு எமோஷனலாக என்ன செஞ்சிடலாம், ஆயத்தமாயிடலாம். ஆனாலும் இது ஆண்டவருடைய சித்தமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு கூட நீங்கள் எமோஷனில் அல்லது எல்லாமே காரியங்கள் வாய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனாலும் இது ஆண்டவருடைய சித்தமா அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும். சரியா? இங்கே யாக்கோபு அதை தான் செய்கிறாங்க. என் மகன் உயிரோடு இருக்கிறான்னா? இல்லையே, அன்னைக்கு ஏதோ ஒரு மிருகம் பீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையும் அந்த ரத்தம் கரை படிஞ்ச துணியை சட்டையை காமிச்சாங்களே, அப்பயே அவன் செத்து போயிட்டானே, இப்போ உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களே. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனாலும் எல்லாத்தையும் சரி வந்து சொல்றாங்களே மற்ற பிள்ளைகள், அதனால எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்புனாரு. கிளம்பிட்டு மறுபடியும் அவர் சொல்றாரு ஆண்டவருடைய சித்தமா அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பலி செலுத்துறாங்க. பலி செலுத்துறாங்க தேவனுடைய சித்தத்தை அறிந்துகிறதுக்கு. அப்போதான் ஆண்டவர் அங்கே யாக்கோவோடு பேசுகிறாங்க. அதுதான் அன்றைக்கு இரவில் தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், திரியுமாக உன்னை கொண்டு வருவேன், அதனால நீ போ. அப்போ ஆண்டவர் போக சொல்கிறாங்க, அழைக்கிறாங்க, செய்ய சொல்கிறாங்க, அடுத்து போக சொல்கிறாங்க. இப்போ நீ போ அப்படின்னா என்ன செய்யணும்? போக தான் செய்யணும். இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி வட மாநிலங்களுக்கு அவங்க திடீர்னு அவங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணுறாங்க, போகிறாங்க. மொழி தெரியாது, போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் போன்னு சொல்கிறாங்க, நான் போகிறேன். நீங்கள் திடீர்னு நல்ல வேலையில் இருக்கிறாங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வராங்க. ஆண்டவர் போ அப்படின்னு சொல்கிறாங்க, நான் போகிறேன். சரி. அப்போ இங்கே யாக்கோபு ஆண்டவரத்தில் பலி செலுத்தி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக சமூகத்தில் காத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ போ. கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா நீ போ. சரியா? அப்போ அதுக்கு யாக்கோபு கீழ்ப்படிஞ்சதை பார்க்குறோம். அதனால் எகிப்தில் ஒரு நல்ல இடத்துல அவங்க வாசம் பண்ணும்படியான சிலாக்கியம் கிடைச்சிது. இறந்து போனா அப்படிங்கிற அந்த யோசேப்பை மறுபடியும் பார்க்கும்படியான சிலாக்கியம் கிடைச்சது. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ தான் எனக்கு உயிரே வந்தது அப்படின்றாரு. சரி. அப்போ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் போ அப்படின்னா கீழ்ப்பட்டி போனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தாங்க, அது ஒரு குறைவுமே இருக்காது. சரி, அடுத்து நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பாருங்க, இன்னைக்கு அன்னைக்கு உசியா ராஜா மறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. யாருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் ஏசாயாவுக்கு
தரிசனமானார். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனமானார். தரிசனமாயிற்று. ஆண்டவர் சொல்றாங்க, நான் யாரை அனுப்புவேன்? யார் போவா? யார் போவா? உடனே அவன் அனுப்பும், இவன் அனுப்பும், இவன் யாரையும் கை காட்டல. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? கை காட்டிடுவோம். அவன் தான் அதுக்கு ஆயத்தமாயிட்டு வர்றான், இவன் தான் அதுக்கு தகுதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிடுவோம். அதே மாதிரி சகோதரிகளும் இல்லையா, உங்களையும் ஆனது சொல்றப்ப நீங்களும் அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சரியா? அப்ப இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றது அப்படின்னா, நான் போகிறேன், என்னை அனுப்பும். நான் போகிறேன், என்னை அனுப்பும். சரியா? தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய திட்டமும் இதுதான். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகளில் 9ஆம் அதிகாரத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். 10வது வசனம் வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்ப இங்க ஆண்டவர் அனனியாவை அழைக்கிறாங்க. எதுக்கு அழைக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்களேன். சரி, சவுலிடத்துல போகும்படியாக அழைக்கிறாங்க. சவுலுக்கு இப்ப எங்க இருக்கிறாரு? தமஸ்குல நேர் தெருவில் ஒரு வீட்டில், அங்கே கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம், வீடு. அந்த நாட்களில் இப்படியெல்லாம் கட்ட முடியல. வீடுகளில் தான் அப்பமிட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். இன்றைக்கி அப்படியும் செஞ்சு பார்க்குறாங்க ஒரு குரூப். அவங்களுக்கு சபகால் இடம் வாங்க மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. அங்கங்கே வீடுகளில், ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய வீடுகளில் கூடி கர்த்தரை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். சரியா? ஏன் அப்படின்னா, அன்றைக்கு செஞ்சாங்க, நாங்கள் இன்றைக்கும் செய்கிறோம் அப்படின்ட்டு. சரி, அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு. நான் அதை குறை சொல்ல விரும்பலை. நம்முடைய பேட்டர்ன்லேயே கூடி ஆராதிக்கிறாங்க, ஆனால் வீடுகளில். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சவுல் அங்கே தமஸ்குல நேர் தெரு என்கிற இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? ஒரு வீட்டில் இருக்கிறார். நீ அங்கே போ அப்படின்னு அனனியாவை சொல்கிறாங்க. அனனியா என்ன சொல்கிறாரு? சொல்லுங்களேன், படிச்சிருப்பீங்களா? சொல்லுங்களேன். அனனியா என்ன சொல்கிறாரு? ஐயோ, அவன் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினவை இல்லையா? இங்கேயும் எருசலேமில் மட்டுமில்லை, இங்கேயும் துன்பப்படுத்துறதுக்கு அவன் வந்திருக்கிறான். கட்டி காவலில் போடுறதுக்கு வந்திருக்கிறான். நான் எப்படி போவேன்? இல்லை, நீ போ. அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். சரியா? நம்ம நினைப்போம், எனக்கு மொழி தெரியாது, பாசம் தெரியாது, அங்கே ரொம்ப மதமாற்ற சட்டம் இருக்குது, சொல்ல முடியாது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. நான் எப்படி ஊழியத்தை செய்கிறது? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? போய் அங்கே அனனியா சவுல் மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுறப்போ அவன் பார்வை அடைகிறான். எவ்வளோ அற்புதம் இல்லையா? அற்புதம் செய்கிற தேவன். பாருங்க, அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதை செய்வாங்க. அது அதிசயமாக இருக்கும். பாருங்க, ஊழியம் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்போ சிறுவர்கள் ஊழியம் செய்கிறோம். அதுக்கு ஆண்டவர் யாரை போய் சொல்கிறாங்களோ அவங்க அழைக்கப்பட்டவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அது ஆச்சரியமாக இருக்கும். அநேக பிள்ளைகள் வருவாங்க. அது மாதிரி விபிஎஸ் ஊழியருக்கு எனக்கு தெரியாதே, நான் எப்படி நடத்துவேன், எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீ போ, நீ செய் அப்படின்னு ஆண்டவர் உங்களோடு பேசுவாங்க. அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்?
அப்படியே கீழ்ப்படியணும். அப்போ இன்றைக்கி 3 விதமாக நம்ம பார்த்தோம். அப்போ அடியேன் கேட்கிறேன், அடியேன் செய்கிறேன், அடியேன் செல்லுகிறேன். சரியா? இந்த 3 காரியங்களையும் நம்முடைய மனசில் வச்சு சிந்தித்து நாம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், செயல்படுவோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தொழுது